உங்களோட வாழ்க்கையில் என்றைக்குமே தகுதியான நேரம் அப்படின்றது உங்களை தேடி வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற டைமை நீங்கள் தகுதியாக மாற்றிக்கோங்க. அப்படி உங்களுக்கு மாற்ற தெரிஞ்சதுன்னா நீங்கள் தான் புத்திசாலி. அதே மாதிரி யார்கிட்டேயுமே போய் உங்களோட நியாயத்தை எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அவங்க வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான நியாயமாக மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி யாராக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உங்கள் மனசுக்குள்ளே ஏற்றுக்கிறதுக்கு முன்னுக்கூட்டி 1000 திருப்பு யோசித்து ஏற்றுக்கோங்க. ஏன்னா ஒன் டைம் நம்ம மனசுக்குள்ளே ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதை வெளியில் தள்ளுறது ரொம்ப பெரிய கஷ்டம். எங்கே நம்ம போகிறோம் அப்படின்றத விட நம்ம யாரு கூட பயணிக்கிறோம் அப்படின்ற விஷயத்தில் தான் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி அப்படின்றதே அடங்கியிருக்கு. எந்த ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியல அப்படின்றதுக்காக நீங்கள் கூச்சப்பட்டு அதை தெரிஞ்சுக்காமல் விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் அதனாலேயே நீங்கள் ஒரு அவமானத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் உருவாகும். அந்த ஒரு இடத்த உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்றைக்குமே கொடுத்துறாதீங்க. உண்மையை நம்ம நியாயப்படுத்துறதுக்காக பேசும்போது பார்த்திங்கன்னா ஒன்று நம்ம அவமானப்படுவோம், இல்லை அப்படின்னா காயப்படுவோம். சில விஷயங்களால் பார்த்திங்கன்னா புரிய வைக்கவே முடியாது. ஸோ அப்படியாப்பட்டவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா புரிதல் இல்லாத இந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு புதையலே கிடைச்சாலும் அதை வச்சு எந்த பிரயோஜனமே கிடையாது. அதே மாதிரி உங்களை ஒருத்தவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா அவங்க கூட வாழணும் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க. அதை விட தனிமை எவ்வளவோ பெஸ்ட்டு அப்படின்ற முடிவுக்கு வந்துடுங்க. உங்களோட மதிப்பு என்னன்னு முடிவு பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா நீங்கள் தான், உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிடையாது. மற்றவங்க உங்களை புரிஞ்சுக்காமல் தப்பாக பேசுகிறாங்களே அப்படின்னு என்றைக்குமே நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் இடத்துல இருந்து உங்களை பற்றி யோசிக்க தெரியாதவங்க தான் உங்களை அப்படி பேசுவாங்க. நீங்கள் கரெக்டாக இருந்தும் ஒரு சில பேர் உங்களை தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு பேசுகிறதுக்கு தகுதியானவங்களே இல்லை அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும் உங்களை பற்றி. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா பண்ணுற சமாதானமும் அவங்க கொடுக்குற விளக்கமும் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பொய் அப்படின்றத பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு காண்பிச்சு கொடுத்துரும். அதே மாதிரி ஒரு சண்டைக்கான காரணத்தை விட ஒரு சண்டை வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம பேசுகிற வார்த்தை இருக்குது பார்த்திங்கன்னா அது ஒரு சில பேரை அதிகமாக கஷ்டப்படுத்திடும். ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா வார்த்தைகளை நம்ம பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பேசணும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் அனுபவம் அப்படின்றது நம்மளுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக கிடையாது. அதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். யார் யார் நம்ம கூட இருப்பாங்க அப்படின்றத காலமும் நேரமும் முடிவு பண்ணுறது கிடையாது. அவங்கவுங்க பேசுகிற வார்த்தைகளும் அவங்க நடந்துக்கிற விதமும் தான் முடிவு பண்ணுது. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம தடுமாறும் போதும் சரி, தடுக்கி விழும்போதும் சரி, என்றைக்குமே அமைதியாகவே இருக்கணும். எதனாலனா எப்படா உங்கள் லைஃப்பில் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் காத்துட்ருப்பாங்க. தன்னோட தவறை புரியாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள கூட நம்ம திருத்திடலாம். பட் நம்ம பண்ணுற தப்பை நியாயப்படுத்துவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பர்சன்ஸை என்றைக்குமே நம்ம திருத்த முடியாது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு உயரமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பட் அப்படியேப்பட்டவங்களுக்கு எப்போவுமே நீங்கள் அவங்கள விட வளர்ந்துடக்கூடாது அப்படின்றலாம் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. மற்றவங்க நம்மளை பற்றி அவங்க மனசில் என்ன ஒரு தாட்டில் இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறத எப்போவுமே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நம்மளோட மறதியை மாதிரி ஒரு மருந்து அப்படின்றது இல்லவே இல்லை. நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற நிறைய வலிகளுக்கும் காயங்களுக்கும் பார்த்திங்கன்னா நிரந்தர தீர்வு பார்த்திங்கன்னா நம்மளோட மறதி மட்டும்தான். நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அழகாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மற்றவங்கள மன்னிக்கிறத விட மறதி அப்படின்ற ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருந்தாலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிக அளவில் நிம்மதி கிடைக்கும். மனுஷங்களோட மனசு அப்படின்றதும் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி மாதிரி தான். அது உடையிற வரைக்கும் யாரையுமே பார்த்திங்கன்னா காயப்படுத்தாது. ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவங்களுக்கு கூட நம்ம வேண்டாதவங்க மாதிரி ஆயிரும். ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற வேலைகளில் நம்மளால் ஒரு சில விஷயத்த அவங்களுக்கு ஹெல்ப்புங்கிறத பண்ண முடியாமல் போகிற சூழ்நிலையில். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல அவங்கள புரிஞ்சுக்காமல் அவங்கள ஒருத்தவங்க அலட்சியப்படுத்துகிறாங்கன்னா அவங்கள உங்கள் லைஃப்லேருந்து தூக்கி போட்டுருங்க. உண்மையாகவே உங்களோட அன்பை புரிஞ்சு உங்களை பொக்கிஷமாக பாதுகாக்கிற மாதிரி உறவுகள் பார்த்திங்கன்னா உங்களை சுற்றி கண்டிப்பாக ஒரு சில பேர் இருப்பாங்க. அப்படியேப்பட்ட உறவுகள் யாருன்னு பார்த்து உங்களோட லைஃப்பில் அவங்கள மட்டும் நீங்கள் உண்மையாக நம்புங்க. அவங்க கூட மட்டும் உண்மையாக பழகுங்க. உங்கள் லைஃப் உண்மையாகவே நல்லாயிருக்கும். இது மாதிரி அடுத்தது யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை